Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ வந்து எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் வீட்ல அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமருக்காக நான் அலோவேரா ப்ளஸ் நீம் ஹைட்ரேட்டிங் ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். நீங்கள் போடுற மேக்கப் ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க நல்லா பேரியராக க்ரியேட் ஆகும். இந்த ஜெல் வந்து ரொம்பவே லைட் வெயிட். ஸோ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதே தெரியாது. ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிப் மாய்ஸ்சரைசருக்காக குட் பைஸோட லிப் பாம் எடுத்திருக்கேன். இது லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணும்போது உங்களோட லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக. நெக்ஸ்ட் நான் வந்து பான்ஸ் பேபி க்ரீம் எடுத்திருக்கேன். எவ்ரிடே மேக்கப்ன்றனால நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண தேவையில்ல, ஏன்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ நான் டே க்ரீமுக்காக பான்ஸ் பேபி க்ரீம் எடுத்து லைட்டாக எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நெக்குக்கும் சேர்த்து டாட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் டாட் பண்ணி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு. நெக் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு என்வைபேயோடது எடுக்கிறேன். இதை ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கோங்க ஸ்பாஞ்ச் வச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து லோட்டஸோட ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ஐப்ரோ பென்சில் வந்துட்டு நல்லா நீட் லுக் கிடைக்கும். ஸ்டார்டிங் போர்ஷனில் லைட்டாகவும் என் போர்ஷனில் நல்லா டார்க்காகவும் போடுங்க. அப்போ தான் ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை ஃபில்இன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபில்இன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு என்னோடய ஐலாஷஸ் பக்கத்தில் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு எதுக்காக செட் பண்ணுறோன்னா, நீங்கள் போடுற காஜல் வந்துட்டு ரொம்ப நேரம் கசியாமல் இக்கீனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு நான் வாட்டர் லைன் பக்கத்துலேயும் ஃபில்இன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம காஜல் யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் வந்து லாக்மே அப்சல்யூட் காஜல் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம லைன் பண்ணிக்கலாம். அப்பர் லைன் அண்ட் வாட்டர் லைனும் ஃபில்இன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் போடுற காஜல் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், கசியாமலும் இருக்கும். இப்போ நான் வந்து வாட்டர் லைனுக்கும் சேர்த்து ஃபில்இன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து மேக் மஸ்காரா எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்மளோட ஐலாஷஸை வந்து ஃபில்இன் பண்ணிக்கலாம். இந்த லேஷஸ் வந்து நல்லா கேர்லியாக இருக்கும், நல்லா திக்னஸாகவும் இருக்கும். ஸோ டபுள் கோட்டிங் கொடுங்க. லிப்ஸ்டிக் பதிலாக வந்து நான் லிப் கிரேயான் எடுத்திருக்கேன். என்வைபேயோட லைட் பிங்க் ஷேட் லிப் கிரேயான் எடுத்திருக்கேன். இந்த லிப் கிரேயான் வந்துட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். உங்கள் லிப்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கனால ட்ரை ஆகாது. இப்போ நான் ஃபைனலாக வந்து போட்டும் வச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take it, bye bye.